நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிங்கிள் தேங்காய் உடைக்கிறதுக்கே 2 கையை வச்சு உடைச்சேன். என்ன போய் சிங்கத்தோட மோத சொல்றீங்களே? என்னால முடியாதுப்பா, முடியாதுப்பா. அப்பா அப்பா உங்களால முடியும்பா. என்னால உங்க அம்மாவையே அடக்க முடியல. இந்த லட்சணத்துல அந்த ரவுடிகளை நான் போய் அடக்கணுமா? தம்பி, உனக்கு என் மேல என்னதான் கோபம்? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா தம்பி. என்ன கூர்த்து விட்டு வேடிக்கை பார்க்காத. பூஜா, வா போலாம். எங்கப்பா ரவுடிங்களை பிடிக்கவா? அதுக்கு பேசாம அந்த கமிஷனர் காலை பிடிச்சி நான் எஸ்கேப் ஆயிருப்பேனே. அம்மா, இங்க பாரு, இன்னும் 1 நிமிஷம் இங்க இருந்தா கூட அப்புறம் நடக்கிறதே வேற. பேசாம வீட்டுக்கு போயிடலாம். வா. அம்மா, அப்பா. ஏய் வாடி. அங்கிள், டேய் போடா. நானே வலி தாங்க முடியாம இருக்கேன். என்ன அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேனே இன்னைக்கு ஆப்பு வைக்க போறாங்கன்னு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா குடும்பம் மேல அனாதை ஆயிருக்கும். அப்பா. ராம். ஸ்டாப் இட். நீயும் ராமும் அவன அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு விளங்கிரும். ஏன்பா ராமுக்கு என்ன? ராமுக்கு என்னவா? அவனுக்கு ஒரு வாளு மட்டும்தான் இல்ல. அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சது அவன் ஒரு சேட்டைக்கார பையன். இல்லனா பயங்கரமா அடி வாங்கின என்ன அந்த ரவுடி கிட்ட திரும்பவும் என்ன மாட்டி விடுவானா? அப்பா, அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லப்பா, ரொம்ப நல்லவன். நல்லவன் தான் இப்படி நயவஞ்சகமா பிளான் பண்றானா? கொஞ்சம் நான் ஏமாந்திருந்தேன், அந்த யமலோகத்துக்கே எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பான். இங்க பாரு பூஜா, அவனுக்கு உன் மேல என்ன கோபம்னே தெரியல. உன்னை பழி வாங்க என்ன பலிகடா ஆக்க தெரிஞ்சான் தெரியுமா? நான் கொஞ்சம் சூதானமா இருந்ததுனால எப்படியோ தப்பிச்சு. இல்லப்பா, அவனுக்கு ஏதோ மேஜிக் தெரியும். என்னது என்னது மேஜிக்கா? ஆமாப்பா, ஆனா அவன் அத கணபதி சக்தின்னு சொல்றான். அவன் கணபதி சக்தியா? ஆமாப்பா. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கணபதியே கதின்னு கிடக்குறேன்னா எனக்கு கிடைக்காத சக்தியா அந்த பொடிப்பயலுக்கு கிடைச்சிட போது. இதுக்குதான் இந்த மாதிரி சின்ன பசங்க சாவகாசமே வச்சுக்க கூடாதுன்றது. டேஞ்சரஸ் பாய். அப்பா, அவ சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? உங்க ஆராய்ச்சிக்கு நான் தான் எளியா? அவன் உடம்புல சக்தி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க என் உடம்புல சக்தி இல்லையாமா? என்ன அடி. அப்பா, இந்த சான்ஸை விட வேற சான்ஸ் கிடைக்காதுப்பா. அவன் பிளான் பண்றானோ இல்லையோ, நீ நல்லா பிளான் பண்றமா. எனக்கு என்னமோ உங்க அம்மா சாந்தியோட சேர்ந்துட்டியோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அப்பா, ஒரே ஒரு சான்ஸ் பா, ப்ளீஸ் பா. என்னது ஒரே ஒரு சான்ஸா? எனக்கு என்ன 4-5 உசுரா இருக்கு? எனக்கு ஒரே உசுறு தான் இருக்கு. என்னதான் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க, அதை மட்டுமாவது விட்டு வச்சாங்களே. வா வா போலாம். அப்பா என்னப்பா சொன்னா கேளுங்கப்பா. போய் உட்காரு பூஜா. உட்காருமா. இன்னொரு தடவை அவங்க கிட்ட மாட்டின மொத்தமா பார்சல் பண்ணிடுவாங்க. இங்க பாரு, உங்க அப்பாவை உயிரோட பார்க்கணும்னு ஆசை இருந்தா இந்த பேச்சை இதோட விட்டுரு. சார், இப்ப எங்க போகணும்? எங்க போகணுமா? எங்க இருந்து நம்ம வந்தோமோ அங்கதானே திருப்பி போகணும். வண்டி அடியா வா. எங்க கணேஷா போயிட்ட? பூஜாவை எப்படியாவது நம்ப வச்சிடலான்னு பார்த்தேன், எல்லாம் வீணா போச்சு.
தானா நடக்கும்னு சொன்னீங்க. அப்படி எதுவுமே நடக்கலையே கணேஷா. இப்பவும் அதான்டா சொல்றேன். முறைப்படி செஞ்சா நடக்க வேண்டியது தானா நடக்கும். அது எப்படி நடக்கும் கணேஷா? பூஜாவோட அப்பாவால இது எப்பவுமே செய்ய முடியாது. அந்த பேச்சை எடுத்த உடனே பாத்தீங்கல்ல, பயந்து ஓடிட்டாரு. பூஜாக்கு நான் கொடுத்த வாக்கு நடக்காம போச்சு. என் கூடவே நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா பூஜா இனிமே நம்பவே மாட்டா. இப்படி ஆயிடுச்சே கணேஷா. எல்லாமே தானா நடக்கும்னு நான் சொன்னதோட அர்த்தம் உனக்கு இன்னும் புரியலையா ராம்? நீ என்ன காரியம் வேண்டிக்கிட்டு என்னோட சன்னதிக்கு வந்தியோ அது கண்டிப்பா நடக்கும். பூஜாவுக்கு நீ கொடுத்த வாக்கும் பலிக்கும். அப்போ பூஜாவோட அப்பா ரவுடிங்களை கண்டிப்பா பிடிச்சிருவாரா? அவர் தான் பயந்து ஓடிட்டாரே. அவர் எங்கேயும் போகல ராம். நீ என் கூடவே வா. அப்பா அப்பா என்னம்மா? திரும்ப போகலாமா? எங்க? கோவிலுக்கு. எதுக்கு? இல்ல ராமநாம தனியா விட்டுட்டு வந்துட்டோம்ல, அதான். ஏன் நான் நிம்மதியா வர்றது உனக்கு பிடிக்கலையாம்மா? பெரிய ராமா பேசாம வரியா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காரு எங்க போகுது? என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ராம், நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ இப்போ நிம்மதியா வீட்டுக்கு போ. சரி. இந்த சிட்டியே அருவாவேல் பேரை கேட்டா நடுங்குதுடா. நீ என்னடானா கேவலம் ஒரு போலீஸ்காரனை பார்த்து பயந்து வந்து நிக்கிற?
அசிங்கமா இல்ல? இந்த சிட்டில ஏகப்பட்ட ரவுடி கும்பல் இருக்கு. ஆனா அவங்க யாருக்கும் இல்லாத ஒரு கெத்து நமக்கு இருக்கு. ஆமாண்ணே. மத்த ரவுடிங்களை பார்த்தா பப்ளிக் தான் பயப்படுவாங்க. நம்மளை பார்த்தா மட்டும்தான் போலீஸ்காரனே பயப்படுவான். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஆட்டம் எல்லாம். மக்களோட பயம் தான் நம்மளோட வெற்றி. அது போயிருச்சுன்னா ஒரு பையன் நம்மளை மதிக்க மாட்டான். நாம பிச்சை எடுத்து தான் பழைக்கணும். அண்ணே, அந்த ஏசிபி திரும்ப வந்திருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஓ, அவன் வாங்க நடியில எந்திரிக்கவே 1 மாசம் ஆகும். அவன் எப்படா திரும்ப வருவான்? நல்லா பாத்தியாடா? அது அவன் தானா? நல்லா பார்த்தண்ணே, அது அவன் தானே. கூட அவன் டிரைவரும் ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அண்ணே, அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம யாருன்னு தெரிஞ்சிருந்தும் திரும்பி வந்திருக்கான். அவன் ஏதோ ஒரு முடிவோட தானே வந்திருக்கான். முடிவோட வந்தவனுக்கு முடிவு கட்டிட்டா போச்சு. அன்னைக்கு அவனை உசுரோட விட்டதே தப்பு. ஆமாண்ணே. இன்னைக்கு அவன் கதைய முடிச்சிடலாம். பொருள் எடுங்கடா. டிரைவர், டிரைவர், பூஜா, பூஜா, என்னது இது? 2 பேருமே இப்படி தூங்குறாங்களே. நம்ம எப்படி இங்க வந்தோம்? இது எந்த இடம்னு கூட தெரியலையே. இந்த இடத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கே. அச்சோ, இவனுங்களா? இவனுங்க இங்க எப்படி நான் வந்து? கூட்டமா வந்தாலே கும்மி அடிப்பாங்களே. சோலவா வந்திருக்கேனே, சங்கு ஊதாம விட மாட்டாங்களேடா. கணபதி, என்ன ஏசிபி தனியா வந்திருக்கீங்க? கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமா வரும். மன்னிப்பு கேட்கறதுக்கு மனோகர் தனியா தான் வருவான். கொஞ்சம் மன்னிச்சிரு வேலு. என்ன காமெடி பண்றியா? அண்ணே, இவனை பார்த்தா மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தெரியலண்ணே. ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான் போல. பிளானோட வந்தவன் பாடியா தான்டா போறான்.
ஐயோ ஒரு தடவை உனக்கு உயிர் பிச்சை போட்டதே தப்புன்னு இப்ப தோணுது. எட்ரா அந்த அருவாளை. ஐயோ சத்தியமா என்னை நம்பு வேலு. உண்மையிலே நான் வழி தெரியாம இங்க உள்ள வந்துட்டேன். ஓ, நேத்து தான் இந்த சிட்டிக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கல்ல, அதான் ரூட் மாதிரி வந்திருக்க. ஆ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ சத்தியமா என்னை நம்பு வேலு. உண்மையிலே நான் வழி தெரியாம இங்க உள்ள வந்துட்டேன். ஓ, நேத்து தான் இந்த சிட்டிக்கு புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கல்ல, அதான் ரூட் மாதிரி வந்திருக்க. ஆ? இல்லப்பா உண்மையிலே நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலப்பா. என்னடா மாத்தி மாத்தி கதை விடுற? உன்னை உயிரோடவே விடக்கூடாதுடா. ஐயோ ஐயோ டேய், உன்ன மாதிரி ஒரு தொட நடுங்கிய வெட்டினா அது எனக்கு தான்டா அவமானம். டேய் போடா. என்ன உயிரோட விட்டுருப்பா. நான் இந்த ஊரை விட்டா ஓடி போயிடுறேன்ப்பா. உன்னை உயிரோட விட்டாதானே? உன்ன அந்த ஆண்டவனே தடுத்தா கூட உயிரோட விட முடியாதுடா. அப்பா பிள்ளையாருப்பா என்னை காப்பாத்துறா இவங்க கிட்ட. ஓ அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டீங்களா? இனி என்னோட திருவிளையாடல காமிக்க வேண்டியதுதான். ஐயோ போடா. போடுறாங்கறல்ல, தூக்க முடியல. போட சொல்றல்ல, போடுற அவன. முடியல. கஜா, கஜா, டேய், என்னடா ஆச்சு? என்னடா? அண்ணே என்ன ஏதோ ஒன்னு அடிச்சு தூக்கி போட்டுச்சு. என்னடா சொல்ற? போடா. டேய் போடா. ஏய்!